மீனாட்சி சுந்தரம் சீரியல்ல இன்னைக்காவது மீனாட்சி சுந்தரத்தை பார்த்தாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கங்கா பிரபு கிட்ட நீங்க எப்போ சர்வீஸ் சென்டர் வைப்பீங்க, நீங்க எப்போ ஓனர் ஆவீங்கன்னு எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாதான் நான் இப்போ உங்க கூட வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன்னு சொல்றாங்க. கங்காவோட அப்பா உடனே நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் மாப்ள, உங்களோட வளர்ச்சிக்கு முட்டைக்கட்டையா இருக்கிறது உங்க அப்பா தான். உங்க அப்பாவால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பேசாம அவரை கொன்றலாமா அப்படின்னு கேக்குறாரு. என்ன நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு பிரபு சொல்றாரு. கொன்றதுன்னா நிஜமாவே கொல்றது கிடையாது மாப்ள. ஒரு டெத் சர்டிபிகேட் ரெடி பண்ணா போதும். உங்க அப்பா இறந்துட்டாருன்னு ஒரு டெத் சர்டிபிகேட் ரெடி பண்ணா போதும். இந்த சொத்தை வித்தரலாம், பணத்தை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்பா இருக்கும்போது இதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்னு பிரபு கேக்குறாரு. இவ்வளவு யோசிச்ச எனக்கு அது யோசிக்க தெரியாதா? அவரை காசி ராமேஸ்வரம்னு ஏதாவது புனித யாத்திரை ஒரு 15-20 நாள் அனுப்பிடலாம். அவர் வர்றதுக்குள்ள நம்ம வேலையெல்லாம் முடிச்சு சொத்தை வித்தரலாம். வந்து பார்த்துட்டு திட்ட போறாரு, அவ்வளவுதானே, கொன்ற மாட்டாருல்ல. திட்ட வாங்கிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப யோசிக்காதீங்க மாப்பிள்ள, ரொம்ப யோசிச்சா நம்மளுக்கு குழப்பம்தான் மிஞ்சும். என்கிட்ட ஆள் இருக்காங்க, நான் எல்லாத்துக்கும் ரெடி பண்றேன், பண விஷயத்த மட்டும் நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்றாரு. ஐயோ இதை பண்ணதான் போறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பிரபு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அப்புறம் எந்திரிச்சு நின்று நம்மளுடைய ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாக போனதே அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு கங்காவோட அப்பா. இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க, நானே அப்பா கிட்ட கேட்டு சம்மதம் வாங்குறேன் அந்த சொத்தை விற்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கங்காவையும் ஆகாஷையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. அவங்க போனதுக்கு அப்புறம் கங்காவோட அம்மா அப்பாவை பிடிச்சு செம்ம ஏறிடுறாங்க. இங்க பாருங்க, சம்மந்தி ஏதோ சொல்லிட்டாருன்னு கங்காவையும் அவன் பையனையும் இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. சம்பாதிக்கிற நிலைமையிலேயா நம்ம இருக்கோம்? இன்னொரு தடவை இப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு திட்டிட்டு போறாங்க. இங்க திவ்யாவோட அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. திவ்யாக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு ஒரு கவரை நீட்டுறாங்க. இதுக்குள்ள என்னமா இருக்குன்னு கேட்டதுக்கு உனக்கு பார்த்த மாப்பிள்ளையோட போட்டோ இருக்குன்னு சொல்றாங்க. இது சர்ப்ரைஸ் இல்ல, ஷாக்குமா, நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எனக்கு என்னமோ இவ பண்றதெல்லாம் சரியா படலங்க, இவ என்னைக்காவது ஒரு நாள் நம்ம தலையில குண்டு தூக்கி போடதான் போறா, நீங்க வேணா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பொண்ணு அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டா, நீ ரொம்ப யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாரு. திவ்யாவுக்கு சப்போர்ட்டும் பண்றாரு. கோயிலுக்கு போயிட்டு சுந்தரமும் வைஷ்ணவியும் வர்றாங்க. ஆட்டோ பிடிக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆட்டோவை நிறுத்துறாங்க வைஷ்ணவி. அது வேற யாரோட ஆட்டோவும் இல்ல, மீனாட்சியோட ஆட்டோ தான். தூரமா வந்துட்டு இருக்கு, கை காட்டி நிறுத்துறாங்க. அப்பாடா ஒரு சவாரி கிடைச்சிருச்சு அப்படின்னு மீனாட்சியும் சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையே, 2 பேரும் மீட் பண்ணிடுவாங்க போல இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா அதுதான் கிடையாது. ஆட்டோ பாதியிலேயே நின்றுது. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவி கிட்ட கை காட்டிட்டு ஆட்டோவை சரி பண்றதுக்கு பின்னாடி போறாங்க. சுந்தரம் இங்க போன்ல பேசிட்டு இருக்காரு. மீனாட்சி அவரு பார்க்கவே இல்லை. அந்த ஆட்டோ ஏதோ ரிப்பேர் போலப்பா அப்படின்னு சொன்னோன்னே சரி விடுமா, இந்த சைடு ஒரு ஆட்டோ வருது பாரு, இதுல ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆட்டோல ஏறி அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. மீனாட்சி எந்திரிச்சு பார்த்தா சவாரி இல்ல. ஐயோ சவாரி போயிருச்சே அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. இங்க திவ்யாக்கும் அருளுக்கும் ரொமான்ஸ் நடக்குது. அருளை திவ்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூப்பிட்டு ஒரு பர்த்டே கேக் கொண்டு வர்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. தோ கண்டிப்பா கொண்டு வந்துடுறேன், யாருக்கு பர்த்டேன்னு சொல்லுங்க, பேர் எழுதி கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. யாருக்கா? இன்னைக்கு திவ்யாக்கு தான் பர்த்டே அப்படின்னு சொல்றாங்க. என்னது திவ்யாக்கு பர்த்டேவா, எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு போய் கேக் எடுத்துட்டு கொண்டு வந்து தராரு. அவர் ஃப்ரெண்டு கிட்ட போய் இருக்கிறதுலயே பெஸ்ட் கேக்கா வேணும்னு சொல்லிட்டு திவ்யான்னு பேர் எழுதி அவரே கொண்டு வந்து தராரு. ஷாப்லயே கேக் எல்லாம் கட் பண்ணி செலிப்ரேட்டும் பண்றாங்க. திவ்யா அருளுக்கு ஊட்டி விட, அருள் திவ்யாக்கு ஊட்டி விடன்னு நல்லாவே செலிப்ரேட் பண்றாங்க. அருள் அதுக்கப்புறம் நான் எல்லா சோசியல் மீடியாவையும் ஃபாலோ பண்றேன், எதுலையுமே இன்னைக்கு திவ்யாக்கு பர்த்டேன்னு நோட்டிபிகேஷன் வரவே இல்லையே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு விழுந்து விழுந்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதுல ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு தெரியல. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, மீனாட்சியை பொண்ணு பாக்குறதுக்கு மீனாட்சிக்கே தெரியாம அவங்க பாட்டி அரேஞ்ச் பண்றாங்க. ஓ எனக்கு தெரியாம இந்த விஷயம் எல்லாம் பண்றியா அப்படின்னு நினைச்சிட்டு நான் மாப்பிள்ளை கிட்ட தனியா பேசணும்னு மாப்பிள்ளைய தனியா கூட்டிட்டு போறாங்க மீனாட்சி. பேசிட்டு வெளியே வந்து உடனே அவங்க அம்மா அப்பா கிட்ட இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாரு. கார்ல போயிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா ஏன்டா உடனே கிளம்பலான்னு சொல்லிட்ட, பொண்ணு கிட்ட பேசணும்னு அப்படின்னு கேக்குறாங்க. ஏண்டி அந்த பையன் அலறிட்டு போனா அப்படின்னு பாட்டி இங்க மீனாட்சி கிட்ட கேக்குறாங்க. மீனாட்சி உடனே பாட்சா தோனியில உண்மைய சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன உண்மை, அப்படியே எல்லாரும் பதறிட்டு ஓடுறாங்க அப்படிங்கறது தெரியல. எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அடுத்தடுத்து மீனாட்சி சுந்தரத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.